ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மியூசிக் கம்போசர் ஏஆர் ரஹ்மானுடைய உடல்நிலை நேற்று மோசமாகி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அதுக்கப்புறமா வீடு திரும்பி இருக்கிற நிலையில் விவாகரத்து பண்ணி பிரிய போகிறதா அறிக்கை வெளியிட்டிருந்த மனைவி சாய்ரா பானு தற்போது ஆடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. बट प्लीज आप मीडिया वालों को यही गुजारिश है कि आप एक्स वाइफ करके ना बोलें। அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் சீக்கிரமாக குணமடைய ப்ரே பண்ணிக்கிறேன். நாங்கள் 2 பேரும் இன்னும் சட்டப்பூர்வமாக விவாகரத்து வாங்கலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். நாங்கள் 2 பேரும் இன்னும் கணவன் மனைவி அப்படிங்கிற பந்தத்தில் தான் இருக்கோம். கடந்த 2 வருஷமாக என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம். என்னைய ஏஆர் ரஹ்மானுடைய முன்னாள் மனைவி அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. இந்த கடினமான நேரத்தில் நானும் அறுவை சிகிச்சையிலிருந்து மீண்டுட்டு வரதால் அவருக்கு ஆதரவாக இருப்பேன். நாங்கள் பிரிஞ்சிருந்தாலும் அவருக்காக இறைவன்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். குறிப்பாக அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு மன அழுத்தம் தராதிங்க, அவரோட உடல்நிலையை நல்லா கவனிச்சிக்கங்க அப்படின்னு சாய்ரா பானு ஹிந்தியில் பேசி ஆடியோ வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஆடியோவை கேட்ட ரசிகர்கள் செம்ம கடுப்பாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, எங்களோட 30 ஆண்டு கால திருமண வாழ்க்கையை முறித்து கொள்கிறோம், விவாகரத்து பண்ணி பிரிய போகிறோம் அப்படின்னு பொது வெளியில் அறிக்கை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க. இப்போ முன்னாள் மனைவி அப்படின்னு தானே சொல்ல முடியும், இந்நாள் மனைவி அப்படின்னு எப்படி சொல்கிறது? இந்த மாதிரி குடும்ப விஷயங்களை சோசியல் மீடியா வரைக்கும் கொண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இப்படி ரிக்வஸ்ட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துட்டு அதை சோசியல் மீடியா வரைக்கும் கொண்டு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க.